இப்போ நம்ம மேகியில் வந்து நம்ம மசாலா வச்சு பண்ண போகிறோம். மேகியில் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா பசங்களுக்கு ஒத்துது. கொஞ்சம் அதையே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, அதில் இருக்கிற மசாலா, வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வச்சு நம்ம இப்போ டிஷ் பண்ண போகிறோம். பானையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்குறோம். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முதல்ல தண்ணி போட்டு அப்படியே பசங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டெல்லாம் மாறி போச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். இதையே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம குடமிளகா போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த மசாலாவை போட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இந்த மசாலாவை போட்டுறோம். அந்த மேகியில் இருக்கிற மசாலாவை நம்ம எல்லாம் போட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா அந்த கொதி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம இந்த மேகியை போடும்போது பார்க்கலாம். இந்த மேகியை வந்து நம்ம கொதிச்சதுன்னா இப்போ போட போகிறோம். கொதிச்சுதான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிச்சு. நான் வந்து அந்த மேகியை போட்டுடலாம். அதில் இதை மூடி போட்டுட்டு நம்ம என்னென்ன பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தளன்னு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பிடிச்சிருந்தாக்கா செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.